ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஆசை இருக்கும். நமக்கு இந்த நாள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நாள் சிறப்பாக அமையணும் அப்படின்ற ஆசை எவ்ரிடே நமக்குள்ளே இருக்கும். என்ன பண்ணால் இந்த நாளை இனிமையான நாளாக வச்சுக்கலாம்? காலைல சீக்கிரம் எந்திரிக்கணுமா, இல்லை என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு நம்மளே ஒரு எபிசோட் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி இந்தந்த விஷயங்களை நீங்கள் பண்ணாமல் இருந்தாலே அந்த நாள் உங்களுக்கு சூப்பராக அமேசிங்காக அமையும். 15 மார்னிங் ஹேபிட்ஸ் டு அவாய்ட் டு கெட் அமேசிங் டே. என்ன அது? இந்த ஒரு 15 ஹேபிட்ஸை அவாய்ட் பண்ணோன்னாவே அந்த நாளை யாராலையும் உங்ககிட்டேருந்து பறிச்சுக்க முடியாது, அந்த அளவுக்கு சிறப்பாக அமையும். அது என்னப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்படின்னா, அதை தான் இந்த எபிசோடில் நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சூப்பரான டேயில் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷம். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நினச்சபடி சந்தோஷமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்ற சந்தோஷம் எனக்குள்ளே எப்போவுமே இருக்கும். நீங்கள் எங்கேருந்து, எந்த உலகத்தில் எந்த மூலையிலேருந்து கேட்டாலும் உங்களுக்கு அருகில், உங்களோட மனசுக்கு நெருக்கமாக என்னோடய குரல் மூலமாக உங்களுக்கு தொடர்ந்து ஒரு செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க நண்பா, நண்பி? உங்களுக்காக ஆர்ஜி மோனோ _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் காத்துக்கிட்டு இருக்கேன். எப்போ நீங்கள் டெக்ஸ்ட் பண்ண போகிறீங்க? அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லி மோட்டிவேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுட்டு வாழ்க்கை மாறுது அப்படின்னு நிறைய நண்பிகள் மெசேஜ் பண்ணுறீங்க. அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த அளவுக்கு உங்களை எனக்கு பிடிக்கும். நீங்கள் சந்தோஷமாக கண்டினியூஸாக எப்போவுமே நினச்சபடி வாழ்க்கை வாழணும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கும் உங்களுக்கும் கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம பாட்காஸ்ட் லிசன் பண்ண வந்திருக்கீங்கன்னா உங்களுக்காக 237 பாட்காஸ்ட் பக்கத்தில் எல்லாமே எபிசோட்ஸ் இருக்குது, நீங்கள் கேட்கலாம். இல்லை நம்ம ஆஸ் யூஸ்வல் நண்பா, நண்பியாக இருந்தீங்க அப்படின்னா வெல்கம் பேக். ஆல்ரைட், உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த அளவுக்கு ரன் பண்ண முடியாது. மறக்காமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணலாம், சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிடுங்க நண்பா, நண்பி. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக 0 மானிட்டரி பெனிஃபிட்டில் இதை உங்களுக்காக தொடர்ந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கிடைக்கிறதெல்லாம் உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய ஊக்கம், அது மட்டும்தான். நான் தொடர்ந்து ஓடணும்னா நீங்கள் எனக்கு அதை ஹெல்ப் பண்ணிடணும். அதே மட்டும் இல்லாமல் உங்களோட 5 ரேட்டிங்ஸை ஆப்பிள்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரைட், நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எப்போவுமே நான் ஒரு பாசிட்டிவான டைட்டிலோடு தான் எடுப்பேன். இதை பண்ணுங்கள், இது கிடைக்கும், இதை பண்ணால் இப்படி மாறும், இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எப்போவுமே நம்மளுடைய எபிசோட்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு சில எபிசோட்ஸ் இதை பண்ணாதீங்க, இதை பண்ணாமல் இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும், அதையும் தெரிஞ்சுக்கணுமில்ல. இதை பண்ணால் ஓகே, ஆனால் ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணக்கூடாது, அதை பண்ணாமல் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குல்ல. அந்த ஒரு பாணியில் இந்த வாரம் 15 மார்னிங் ஹேபிட்ஸ் டு அவாய்ட் டு கெட் அ பியூட்டிஃபுல் லைஃப், பியூட்டிஃபுல் டே. என்னென்னலாம் அவாய்ட் பண்ணால் நம்ம அந்த நாள் சிறப்பாக அமையும், சிறப்பாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த எபிசோடில் நம்ம கேட்க போகிறோம். எப்போயா போகிற அப்படின்னு தானே கேட்குறீங்க? போயிடலாம். த நம்பர் 1, லீவிங் த பெட் அன்மேட். ஸோ எந்திரிச்சோடனே ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்க பெட்டை மடித்து வச்சு பார்க்கவே முடியாது. கிட்டத்தட்ட ஒரு பல காலங்கள், பல வருடங்கள் கூட ஆகிடலாம்.
அந்த அளவுக்கு அவங்க பெட்டை மடிக்க மாட்டாங்க. அவங்க பெட்டை ஒரு ஆர்கனைஸ்டாக வச்சுக்க மாட்டாங்க. அப்படியே எந்திரிப்பாங்க, அப்படியே குப்பை மாதிரி போட்டுட்டு நைட்டு வந்து அந்த அதுக்குள்ளே படுத்துருவாங்க. இதில் எத்தனை பேர் நம்ம நண்பி இருக்கீங்க? நானும் இந்த மாதிரி ஒரு சில நாட்கள் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி நைட்டு போகும்போது தான் தெரியும், என்னடா இப்படி கிடக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபீலிங். ஸோ எந்திரிச்சவனே அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நம்ம பெட்டு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் உதறி திருப்பி விரிச்சிட்டு அதை எந்திரிக்கும் போது காலைல எந்திரிச்சனே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டான் அப்படின்ற ஒரு மன நிறைவோடு அந்த நாளை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனால் எப்போவுமே உங்கள் பெட்டை மடிக்க கற்றுக்குங்க, மடிக்காமல் மட்டும் இருக்காதீங்க. ரெண்டாவது, மல்டி டாஸ்கிங் டூரிங் பிரேக்ஃபாஸ்ட். இந்த ஒரு அவசரமான வாழ்க்கையில் எத்தனை பேர், உங்களுக்குள்ளே கூட அது நடக்கலாம், என் வாழ்க்கையில கூட நடக்கலாம், மல்டி டாஸ்கிங் பண்ணுவோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதையே ஒரு உருப்படியாக ரசித்து சாப்பிட மாட்டோம். அந்த நாள் ஏன்டா வந்துச்சு, எதுக்குடா வந்துச்சு அப்படின்ற ஒரு வெறுப்போடு தான் நம்ம அந்த பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடுவோம். சாப்பிடும் போதே ஃபோனை பார்ப்போம், டிவியை பார்ப்போம், அங்கே பார்ப்போம், இங்கே பார்ப்போம் அப்படின்ற மாதிரி எல்லா சைடும் நம்ம பார்த்து ஒரு உருப்படியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை கூட கரெக்டாக சாப்பிட மாட்டோம். அப்படி தான் ஒவ்வொருத்தரோட வாழ்வும் போயிட்டுருக்கு. அதனால் இதை அவாய்ட் பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போது கொஞ்சம் சுற்றி உங்கள் என்வாமெண்ட் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி சாப்பாடு பண்ணி கொடுத்த அம்மாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு நன்றி உணர்வோடு சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டு அந்த நாளை தொடங்கி பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ மூணாவது, தேர்ட் பாயிண்ட், நாட் செட்டிங் எ பாசிட்டிவ் இன்டென்ஷன். எந்திரிச்சோடனே இன்றைக்கி நாளில் செத்தேன்டா நான், இன்றைக்கி நாள் வந்து வேஸ்ட்டு, ஐயோ இன்றைக்கி அவ்வளோ ஒர்க் இருக்குது, என்னால் பண்ண முடியாது, ஐயோ அவனை மீட் பண்ணணுமே, இவனை மீட் பண்ணணுமே, இன்றைக்கி அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாசிட்டிவான மனநிலை இல்லாமல் எந்திரிக்காதீங்க. எந்திரிச்சோடனே இன்றைக்கி நாள் நல்லா அமையும், நான் அமைச்சிக்குவேன், இன்றைக்கி நாளில் எவ்வளோ பெரிய சேலஞ்ச் இருந்தாலும் என்னால் டேக்கிள் பண்ண முடியும், இன்றைக்கி எனக்கு அந்த ஒரு பவர் இருக்குது அப்படின்றத உங்களுக்குள்ளே ஒரு பாசிட்டிவான ஒரு நோக்கத்தோடு எந்திரிச்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். ஆனால் பாசிட்டிவான இன்டென்ஷன் இல்லாமல் மட்டும் எந்திரிக்காதீங்க. நம்பர் 4, ப்ராக்ரஸ்டினேட்டிங் ஆன் இம்பார்ட்டன்ட் டாஸ்க். நைட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும், தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிப்போம், ஆஹா நம்ம வந்து இந்த டாஸ்க்கை வந்து காலைல எழுந்திரிச்சு பண்ணிடலாம் அப்படின்னு யோசிப்போம். காலைல எழுந்திரிச்சு பண்ணலான்னு யோசிச்சிருக்கிறதுக்குள்ளே காலைல எழுந்திரிச்சோடனே சரி சாயங்காலம் பண்ணிக்குவோம், இது கரெக்டாக இருக்குமான்னு தெரியலை, அதனால் நம்ம தள்ளி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் நம்ம யோசிப்போம். அப்போது எல்லா நேரத்துலையும் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த மாதிரி தள்ளி போடுறது எப்போவுமே நல்லது கிடையாதுங்க. அதனால் இம்பார்ட்டண்ட் டாஸ்காக இருந்ததுன்னா உங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி அந்தந்த நேரத்தில் முடிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து நம்பர் 5, ஸ்டேயிங் இன் டார்க் ரூம் அண்ட் இக்னோரிங் நேச்சுரல் லைட். ஒரு சில பேர் இருப்பாங்க நம்ம கூட்டத்தில், எனக்கு காலைல எந்திரிச்சவனே சூரிய ஒளி இல்லை சன்லைட் என் மூஞ்சியில் படக்கூடாது, நான் எப்பயுமே இருட்டில் வாழ்கிறவன் அப்படின்ற மாதிரி டைலாக்லாம் சொல்லிவிட்டு சுற்றி விண்டோவெலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு 10-11 மணி வரைக்கும் தூங்குவாங்க. அது கரெக்டு கிடையாதுங்க. அதுவே அந்த நாளை பாதி நாளை முழுங்கிடுதுல, அதுக்கப்புறம் நம்ம நினச்சதை எப்படி அடைய முடியும், இல்லை நினச்ச நாளை சந்தோஷமாக எப்படி கடக்க முடியும்? உண்மை தானே? அப்படியே இருட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க, அதுலேருந்து வெளியில் வர பாருங்கள், நேச்சுரல் லைட்டு, வெளில போங்க, எல்லாம் வெயிலில் ஒரு வாக்கிங் போங்க, சூப்பராக இருக்கும் அந்த நாள். ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பி. நம்பர் 6, செக்கிங் ஒர்க் ஃபோன் இம்மீடியட்லி. இது இந்த ஜென்ரேஷனில், ஏன் நம்மளும் 80s கிட்டாக இருக்கலாம், 90s கிட்டாக இருக்கலாம், எந்த கிட்டாக இருந்தாலும், ஈவன் எனக்கு தெரிஞ்ச 2-3 பெரியவங்க கூட எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. காலைல எந்திரிச்சவொடனே சோசியல் மீடியா போஸ்ட்டை செக் பண்ணுறது, ஆஹா அவன் அங்கே போயிட்டானா இங்கே போயிட்டானா, ஏடா நேற்று நம்ம கூட சுற்றிக்கிட்டு இருந்தால் இன்றைக்கி அமெரிக்காவில் உட்காந்துருக்கானே அப்படின்ற மாதிரி எண்ணங்களோட ஒரு நெகட்டிவான எண்ணங்களை கொடுக்கக்கூடியது தான் அந்த சோசியல் மீடியாலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்திரிக்கும் போதே ஃபோனில் என்னென்னலாம் வந்திருக்கு, ஏதோ ஒரு கடன் வாங்கியிருப்போம், அது திருப்பி கொடுறாங்க கேட்டிருக்கலாம், இந்த மாதிரி என்னென்னமோ மெசேஜை பார்த்து அதனால் பதட்டத்தோடு ஆரம்பிக்கிறது. எதுக்கு உடனே எடுத்தோடனே ஏன் ஃபோனை பார்க்கணும்?
கொஞ்சம் நேரம் இயற்கையை சுற்றி இருக்க நேச்சரை சுற்றி இருக்கவங்கள அப்சர்வ் பண்ணுங்களேன். அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்கலாமே. அதுதான் இந்த ஒரு கான்செப்ட். உடனே ஃபோனை செக் பண்ணாதீங்க. அடுத்து நம்பர் 7, நாட் ட்ரெஸ்ஸிங் கம்ஃபர்டபுளி. எதிர்த்து கரெக்டாக ஒரு வேலைக்கெல்லாம் போவோம். பட் ஆனால் நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு போடணுன்ற பேரில் ஒரு கரெக்டான ட்ரெஸ்ஸை ஃபிட் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம சொல்லுவாங்க, நம்ம தமிழில் பழமொழியே இருக்குது தானே, ஆடை பாதி ஆள் பாதி சொல்லுவாங்க. நம்ம என்ன ட்ரெஸ்ஸு போடுறோம், நம்ம எந்த மாதிரி நம்மளை ப்ரெசன்ட் பண்ணிக்கிறோன்றது வந்து நம்மளுக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். அப்படி இருக்கையில் நம்ம ட்ரெஸ்ஸை கரெக்டாக போடலை, ட்ரெஸ்ஸை கரெக்டாக நம்ம வியர் பண்ணலை அப்படின்னா அது கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கு ஃபீல் ஆகாது. அந்த அன்கம்ஃபர்டபுளே டிஸ்கம்ஃபர்ட்டே நம்ம அந்த நாளையும் கண்டிப்பாக ரியூன் பண்ணிடுங்க. அதனால் நல்ல ட்ரெஸ்ஸு போடுங்க. என் ட்ரெஸ்ஸு இல்லை அப்படின்னு ஒரு சில பேர் கேட்டால் கூட நம்மக்கிட்ட இருக்க நல்ல ட்ரெஸ்ஸை போடலாமே. ஒரு ட்ரெஸ்ஸை எப்படி போடுறோம் அப்படி தான் முக்கியம். அதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு, விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸு போட்டால் தான் மேட்ரு அப்படின்ற மாதிரி கிடையவே கிடையாதுங்க. அதனால் அது கிடையாது. என்ன சொல்கிறீங்க? அடுத்து நம்பர் 8, நெக்லெக்டிங் பர்சனல் க்ரூமிங். காலைல எழுந்தோடனே தாடியை வச்சுக்கிட்டு, மீசையை வச்சுக்கிட்டு, காது ஃபுல்லாக இவ்வளோ முடியை வச்சுக்கிட்டு நம்மளை பற்றி நம்ம கவலைப்படுறதே கிடையாது. எப்படி இருந்தால் என்ன நம்ம அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுங்க. அப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்கு கொடுக்காது. அந்த பாசிட்டிவ் அவுட்லுக் கொடுக்காதனாலவே நம்ம கான்ஃபிடெண்ட்டாக எந்த இடத்துலையுமே இருக்க மாட்டோம். அது நம்மளை கஷ்டப்படுத்தியிருந்தானே. அதனால் அப்படி பண்ணக்கூடாது. ஸோ நம்பர் 9, ஹிட்டிங் த ஸ்னூஸ் பட்டன். இது நிறைய பேர் பண்ணுவோம்ல. அலாரம் வச்சுருவோம், காலைல 6 மணிக்கு எந்திரிக்கணும், 5 மணிக்கு எந்திரிக்கணும், நிறையா வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஸ்னூஸ் பட்டனை நம்மளை மாதிரி யாராலையும் அமுக்க முடியாதுங்க. அதுக்கு அந்த அலாரம் வைக்காமலே இருந்தாலும் 8 மணிக்கு எழுந்திரிச்சிருவோம். அந்த அலாரம் வச்சுட்டு 10 மணிக்கு தான் எழுந்திரிப்போம். அந்த அளவுக்கு அந்த ஸ்னூசிங் வந்து நம்மளை மேலும் மேலும் தூங்க வைக்கும். நீ என்ன பெரிய ஆளா, பார்த்துக்கலாம் வா, நீ ஏன் என்ன தூக்கத்தை கெடுக்கிற அப்படின்ற மாதிரி நிறைய நம்ம சேட்டை பண்ணுவோம். அதனால் ஸ்னூஸ் பட்டனை ஹிட் பண்ணாதீங்க. ஒன்று அலாரம் வைக்கிறீங்கன்னா நீங்கள் அதை மதித்து உடனே எந்திரிக்கணும். அதுதான் அந்த நாளுக்கு நல்லது. ஸோ நம்பர் 10 பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் குவாய்ட் டைம். எப்போ பார்த்தாலும் ஒரு இரைச்சலோட டிவியோ ஃபோனோ இல்லை சுற்றி ஏதோ ஒரு இரைச்சலை வச்சுக்கிட்டே இருக்காமல் ஒரு குவாய்ட் டைம், உங்களுக்குன்னு ஒரு மீ டைம், ஒரு 1/4 மணி நேரம் காலைல எழுந்துச்சி தனியாக அமைதியாக ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சதை எழுதலாம், இல்லை மெடிடேஷன் பண்ணலாம், யோகா பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு மனசை காம் பண்ணுற மாதிரியான விஷயங்களை பண்ணணும். நம்பர் 11, வாட்சிங் ஆர் ரீடிங் நெகட்டிவ் நியூஸ். ஐயோ அதை பண்ணிடாதீங்க. காலைல எழுந்திரிச்சோடனே நம்ம, அதுவும் இப்போ இருக்க இந்த டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏலாம் இருக்கிற காலத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை தெரியாமல் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு நெகட்டிவ் நியூஸை படிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஃபோனு, டிவி, உங்களை சுற்றி இருக்க எல்லாமே அந்த நெகட்டிவ் நியூஸஸாக வந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அல்காரிதம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த நெகட்டிவ் நியூஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நெகட்டிவ் நியூஸ் படிக்கிறனால எவ்வளோ பெரிய இம்பேக்ட் இருக்குது தெரியுங்களா உங்கள் மனசுக்கு. இது எனக்குமே, அதனால தான் நான் படிக்கவே மாட்டேன். ஹெட்லைன் ஏதாவது ஒன்று வருதுன்னா லைட்டாக படித்தாலும் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு ஓடிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நம்மளால் ஒரு சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ ஐ எம் நாட் சேயிங் லைக் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணணும், கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணணும் முக்கியம் கிடையாது. அவேர்னஸ் நீங்கள் படிச்சுக்கலாம், அவேர்னஸுக்கு கேட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த அவேர்னஸை தாண்டி உங்கள் மனசை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை மனசுக்குள்ளே எப்பயுமே கொண்டு போகக்கூடாது அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஸோ எழுந்திரிச்சோடனே நல்ல 4 விஷயங்களை கேளுங்க, நல்ல விஷயங்களை படிங்க. ஏன்னா அந்த நாளை அதுதான் தீர்மானிக்க போகுது என்ன. ஸோ நம்பர் 12 பார்த்தீங்கன்னா நாட் பிளானிங் யுவர் டே. எனக்கு என்ன, நம்ம வாட்டுக்கு இந்த நாள் ஆரம்பித்தாச்சு, என்னத்தை பிளான் பண்ணி என்னத்தை நடக்க போகுது, அப்படியே போயிட்டே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி எண்ணங்களோட மட்டும் வாழ்க்கையை அந்த நாளை பார்க்குறது. அந்த இடத்துல நமக்கு ஒரு கரெக்டான ஒரு தெளிவு இருக்காது. ஏதோ போன போக்கில் ஓடும் போது கஷ்டங்களும் வரவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தானே. ஸோ நம்பர் 13 பார்த்தோன்னா அவாய்டிங் எ மொமெண்ட் ஆஃப் கிராட்டிடியூட். ஸோ உங்களை நீங்கள் ஒரு நாளுக்கு சீக்கிரம் எழுந்திரிட்டீங்க, வாக்கிங் போகிறீங்க, ஜாக்கிங் போகிறீங்க, இல்லை ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களை நீங்களே தட்டி கொடுக்கணும். ஓகே, குட் ஜாப்டா, நீங்கள் நல்லா பண்ணிட்ட, ஸோ அருமை, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி உங்களை நீங்கள் தட்டி கொடுக்கணும். அப்படி தட்டி கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வரும். அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் அந்த டேவையே பாசிட்டிவாக நகர்த்தி செல்லும். ஸோ 14th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா
ஸ்கிப்பிங் மார்னிங் ஒர்க் அவுட்ஸ் ஆர் மெடிடேஷன். எனக்கு டைமே இல்லைப்பான்னு சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் காலைல பண்ணக்கூடிய மெடிடேஷனையோ இல்லை ஒர்க் அவுட்டையோ வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ ஸ்கிப் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி நாளே ஏதோ நம்ம ஒன்று அச்சீவ் பண்ணாத மாதிரி இருக்கும். இந்த நாளே வேஸ்ட்டு அப்படின்னு தான் தோணும். அதனால் அந்த இதையும் பண்ணாமல் நம்ம கரெக்டாக ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறோம்னா, அந்த ரொட்டீனை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது ரொம்பவே நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடை கொடுக்கும். அடுத்து நம்பர் 15, ஒர்க்கிங் ஃப்ரம் பெட். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் நம்மளுக்கு கிடச்சதுலேருந்து நிறைய பேர் இந்த ஐடியில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடச்சதுலேருந்து பெட்டில் தான் அவங்களோட ஒர்க் ஸ்பேஸே இருக்கும். எப்போ பார்த்தாலும் படுத்துக்கிட்டே வேலை வைப்பாங்க, உருண்டுக்கிட்டு வேலை வைப்பாங்க. படுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி வேலை கிடச்சா நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கெல்லாம் நம்ம கரெக்டு வராதுங்க. ஏன்னா படுத்துக்கிட்டே ஒரு பெட்டில் இருந்தாலும் நமக்கு தூக்கம் வரும், மைண்டு வேலை செய்யாது, அசதியாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா இருக்குல்ல. நம்ம நினச்ச மாதிரி அந்த வேலையை முடிக்கவும் முடியாது. ஒரு ஃபுல் அட்டென்ஷனோடு அந்த ஒர்க்கை கரெக்டாக ப்ரொசீட் பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த 15 ஹேபிட்ஸை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னாவே அந்த நாள் நீங்கள் நினச்சதை விட ஜகஜோதியாக சூப்பராக உங்களுக்கு அமையுன்றதில் சந்தேகமே கிடையாது. நான் சொன்னதில் இது கரெக்டு கிடையாது, இது கரெக்டு அப்படின்னு நினச்சிங்கனாலும், இல்லை என்கிட்ட ஒரு 2-3 டிப்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும், நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் RJMano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் எழுதி அனுப்பலாம். உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் நண்பா நண்பி, உங்களுக்காக நான் தொடர்ந்து இந்த முயற்சி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும், ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட் லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் RJMano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்பலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு இந்த பாட்காஸ்ட்டில் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் எபிசோட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வாரம் ஒரு சூப்பரான டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். ஸோ இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஆசையில் நான் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுறதும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறதும், உங்களோட 5 ரேட்டிங்ஸை கொடுக்கறதும் தான் நண்பா நண்பி. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஆல்ரைட், உங்கள் வாழ்க்கை சிறப்பாக, சந்தோஷமாக, செம்மையாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கண்டிப்பாக சிறப்பாக அமையுங்க. நம்பிக்கையோடு போராடுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க RJMano தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷ்னல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. நான் உங்களை பேசிகிட்டு இருக்கேன் மன்னோ. டேக் கேர் நண்பா நண்பி. பை பாய். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJMano தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.